பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வராங்க. இந்த கோவில் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஜேபி. அனைவருக்குமே வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போது நான் இருக்கிற இந்த இடம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்கும், ஒரு மலை மாதிரி இருக்கும், ஒரு காடு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இது வேறு எங்கேயுமே கிடையாதுங்க, நம்ம சென்னை பக்கத்தில் தான் இருக்குது. நார்மலாக வந்துட்டு ஏதாவது ஒரு இடம் சொல்லும்போது சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல. சென்னையிலேயே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்க, வேறு எங்கேயும் கிடையாது. நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மலை பார்க்குறீங்கள, நம்ம பல்லாவரம் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த ரயில்வே கேட்டு தாண்டின உடனே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை. ஓகேங்களா, உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க, ஒரு பெரிய மலை தான் சொல்லணும். இந்த மலையோட பேருமே வந்துட்டு பெரிய மலைங்க. இப்போ இந்த மலைக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை காமிக்கிறதுக்காக வரல. மலைக்கு மேலே வந்து பாலமுருகன் கோவில் ஒன்று இருக்குங்க, அந்த கோவிலை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த கோவிலையும் பார்த்துட்டு உங்களுக்கு மேலே போனால் என்னென்ன நீங்கள் பார்க்கலாம், எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வரேங்க, அப்போ தான் நடக்கிறது முழுசாக தெரியும். அப்போ உங்களுக்கு கேள்விக்கான ஒரு பதிலும் கிடைக்கும். ஓகேங்களா, பார்க்கலாமா வாங்க. சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்துட்டு பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டோடைய செத்தமே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் இங்கே தான் சொல்லிட்டு. மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேட் இருக்குங்க, இதுதாங்க இருக்கிறதுலே ஒரு பெரிய தலைவலி. குறைஞ்சபட்சம் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இந்த ரயில்வே கேட்டு தாண்டின உடனே ரைட் சைடில் போகக்கூடிய ரோடு வழியாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போனோங்க. ஒரு ஊருக்குள்ளே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ஜங்ஷன் வரும், அந்த ஜங்ஷன்லேருந்து எப்படி போகணுன்றது சொல்கிறேன். இப்போ நம்ம ஜங்ஷன் வந்துட்டோம். ஜங்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு வழியாக நம்ம உள்ளே போயாச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய லேண்ட்மார்க்கே வந்துட்டு இதுதான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா திருசூலம் முதல் நிலை ஊராட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. அந்த ஆஃபீஸுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா படிக்கட்டு வழியாக மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடில் ரோடு போகுது பார்த்தீங்களா, இந்த ரோடு வழியாக போனீங்கன்னா நேராக மலைக்கு மேலே தாங்க போவோம். இந்த மலைக்கு மேலே வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது ஒரு பெரிய ஜீப்பெல்லாம் இருந்ததுங்க, ஜீப்பு போகிற அளவுக்கு தான் இருந்தது. இந்த அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடுகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே போங்க, ஸ்பீடாக போகாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, இதனால தான் நான் இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு காரணம். ஏன்னா குழந்தைங்களாம் வந்து ரோட்லேயே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து கோவில் பக்கத்தில் வந்துட்டுருக்கோங்க. இதை தாண்டி எது வரைக்கும் போக முடியும் அப்படின்ற ஸ்பாட்டு மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு மறுபடியும் நம்ம கோவிலுக்கு வரலாம். சரிங்களா, இதாங்க கோவிலோடைய ஸ்பாட்டு. அங்கே போர்டு அப்புறம் முருகனோடைய வேலைலாம் இருக்குது. அது மறுபடியும் வந்துட்டு காமிக்கிறேங்க. இது வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை. இந்த பல்லாவரம் மலைக்கு மேலே வந்தாச்சுன்னா இன்னொரு விஷயம் இருக்குங்க. நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு மேலே போயாச்சுன்னா ஓவரால் சென்னை நம்ம எப்படி பார்க்குறோமோ, சென்னையை தாண்டி நம்ம மெரினா பீச்சு கூட நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு வியூ வந்து இந்த பல்லாவரம் பெரிய மலைக்கு மேலே நீங்கள் நின்று பார்க்கலாம். ஆனால் சென்ட் தாமஸ் மவுண்ட் அளவுக்கு இங்கே சேஃப்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட் வியூ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம், சூப்பராக பார்க்கலாம். தெரியுதுங்களா, ஏரோப்ளேன் நிற்கிது பார்த்தீங்களா? இது வந்து க்ளவுடு வந்து கொஞ்சம் மறைஞ்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியல. அங்கே தெரியறது வந்துட்டு நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுங்க. அந்த ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்க்குற மலை. இந்த இடத்துல வந்துட்டு நிறைய மலையை வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்கள்லாம் இருக்குங்க. நம்ம நேராக இந்த மலைக்கு மேலே வந்த உடனே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அங்கே ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், பாலமுருகன் ஆலயம். ஓகேங்களா, பெரிய ஐயனுடைய வேல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க. இது வந்துட்டு வண்டிகள்லாம் போகக்கூடிய பாதைங்க. நம்ம மலைக்கு மேலே நேராக ஏறி வந்த உடனே இந்த வேல் தாங்க நமக்கு அடையாளம். ஓகேங்களா, இந்த பெரிய கேட்டு வழியாக நீங்கள் நேராக உள்ளே போனீங்க அப்படின்னா
நேராக உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் இந்த பக்கம் அலௌட் இருக்கா அப்படின்றத எனக்கு தெரியல. சரிங்களா, இதுதான் அடையாளம். இப்போ இந்த வழி இருக்குல்ல, இப்போ இந்த வழி நம்ம பார்க்குற வழி வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் வரும்போது இப்படி இல்லை. இது வந்து பெருசாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய வண்டியெல்லாம் போகிற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ப்ளூ கேட்டு தெரியுது இல்லைங்களா, அந்த ப்ளூ கேட் ஓப்பன் பண்ணால் நேராக கோயிலுக்குள்ளே போயிடலாங்க. ஆனால் வந்து பொதுமக்களுக்கு அலௌடு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ வந்துட்டு பாலமுருகன் கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட 2 நபர்கள் வந்தாங்க. வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் இன்றைக்கி வந்து கோவிலெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுற வேலை இருக்குது, க்ளீனிங் ஒர்க்கு நிறையா இருக்குது. அதனால் இன்றைக்கி வேண்டாங்க, இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது அவங்களுடைய வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வராங்க, பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வராங்க. இந்த கோவிலை பற்றி தப்பான கருத்துக்கள் வந்து வீடியோவில் பதிவு பண்ணுறாங்க. ஒரு தெளிவான ஒரு விவரம் இல்லாத ஒரு வீடியோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. நான் கூட இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கோவில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த கோவிலோடைய கரெக்டான தெளிவான விவரங்கள் யாருமே சொல்லலை அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த கோவில் கிடையாதுங்க, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஓகேங்களா, நிறைய பேர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக எடுக்கிறது யூடியூப் தான். ஓகேங்களா. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்பிட்டு தான் அவங்க செய்கிறாங்க. அது குக்கிங் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ட்ராவல் வ்ளாக் ஆகட்டும், அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஆலயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து முழுசாக அவங்க நம்புகிறாங்க. அதனால் வந்து தப்பான எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பதிவிடாதீங்க, முழுசாக தெரிஞ்சுட்டு பதிவிடுங்க. இப்போது நான் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணுறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவில் சம்மந்தப்பட்ட நபர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கோவிலில் ஒரு விசேஷம் வரும்போது என்னை காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, என்னோடய நம்பர் வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு நான் தெளிவாக உங்களுக்கு இந்த கோவிலோடைய வரலாறு என்ன அப்படின்றது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுவே போதுங்க. நான் கூட இதுதான் பயந்துகிட்டே இருந்தேன், நானும் தப்பு பண்ணிடுவோணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் ஜேபி.